ஹலோ கைஸ், இன்னைக்கு பீஸ்ட் டேமர் மான்வாவோட 17th எபிசோட பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ தான் நம்ம ஹீரோவோட ஃபைட்டே ஆரம்பிக்குது. இந்த எபிசோடு உண்மையிலேயே தாறுமாறாக இருக்க போது. ஸோ லைக்கை ஒண்டி போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்கே வேயாங்கோ, உன்னால் என் சிஸ்டரை தொட கூட முடியாது, ஏன்னா அவளை தொண்ணோன்னு நீ பார்த்தனா ஃபர்ஸ்ட்டு என்ன டிஃபீட் பண்ணணும். அங்கே அவனோட பீஸ்ட்டை அனுப்பும் போது பிளாக்கியும் அங்கே ரெடியாக இருக்கும். உடனே அவனோட பீஸ்ட்டில் ஒரு தலையும் பிளேட் மெட்டல் ஸ்டாம் அப்படின்னு ஒரு அட்டாக்கை அது பயன்படுத்தும். ஃப்ளேமிங் அட்டாக்கும் வளைய மாதிரி பிளாக்கியை தாக்க வரும். ஆனால் நம்ம பிளாக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். பிளாக்கி அப்படியே பின்னாடி வந்துட்டு பயங்கரமாக கண்ணா பின்னா நாங்கள் வெட்டி போடும். இதனால அதோட உடம்பு முழுக்க ஒரே காயமாக இருக்கும். ரத்தமாக அவங்க பீச்சிங் நடிக்குது. அங்கே பின்னாடியே கமெண்ட்ரி பண்ணுறவரும், நீங்கள் பார்த்தீங்களா அந்த டிமானிக் பீஸ்ட் அதோட அட்டாக் அங்கே தொடர்றதுக்கு முன்னாடியே அங்கே பிளாக்கி படு வேகமாக 8 ஸ்ட்ரைக்கை தொடர்ந்து அங்கே குத்துருக்கு. ஆனால் இதுலேயும் ஹைலைட்டிங்கான விஷயம் என்னன்னா, பிளாக்கி மேலே எவ்வளோ அட்டாக் பண்ணியும் ஒரு அட்டாக் கூட அங்கே படவே இல்லை. அங்கே வேயாங்கும் தப்பிக்க சொல்லுவான், ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பிளாக்கி அங்கே தப்பிக்கிறதுக்கு முன்னாடியே அப்படியே காலை பிடிச்சி பயங்கரமாக அங்கே கடிக்குது. பைண்டிங் அந்த ஸ்பெல்ல போட்டோன்னே அந்த டிமானிக் உல்ஃப் வசமாக அங்கே மாட்டிக்குது. அங்கே இதை ஒரு வாய்ப்பை வச்சு பிளாக்கி படு வேகமாக வானத்துக்கு கொண்டு போகும். 30 மீட்டருக்கும் மேலே அது கொண்டு போகுமா. மேலே போயிட்டு டிமானிக் பீஸ்டோட உடம்புல ஓங்கி ஒரு மிதி. ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கீழே விழுந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு காட்சியோட அந்த பீஸ்டும் பயங்கர வேகமாக கீழே விழும். கீழே விழுந்த அந்த இம்பேக்ட்ல அந்த கல்லெல்லாம் அப்படியே நூறிங்க போகுது. அந்த இடத்துல அதோட நிலைமையே மோசமா இருக்கும். இதை பார்க்கும் போது ஆளுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. அப்படியே யூ, நீ பண்ண காரியத்துக்கு நான் கண்டிப்பா உன்னை விட மாட்டேன். அங்க வேயாங்கோட அப்பா ரொம்ப ஆச்சரியமாகறாரு. ஏன்னா நம்ம யூவோட ஆரா பவரு எல்லாமே கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான லெவல்ல இருக்கு. ஏன்னா நம்ம யூ பாக்குறதுக்கு ஏதோ சாதாரணமான ஆளுமா தெரியலாம், ஆனா ஆர்டினரியானவையில ஒரு பயங்கரமான வித்தக்காரனா இருக்கான். அவனோட பொட்டென்ஷியல் அது இதுக்கப்புறம் வேற லெவலுக்கு போகும். இதே மாதிரி போச்சுன்னா அங்கே வேயாங் கடுப்பைட்டு அவனோட பீஸ்ட் கிட்ட ஃப்ளேமிங் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஸ்கில்லை பயன்படுத்த சொல்கிறான். இந்த அட்டாக் இருக்குல்ல, இதுதான் அந்த பீஸ்டோட ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக்கு. கமெண்ட்ரி பண்ணுறவரும் அதே தான் சொல்கிறாரு. இந்த அட்டாக் ஒண்டி பட்டா அவ்வளோதான், எந்த பீஸ்டாக இருந்தாலும் அப்படியே காலி. டாச் ஒண்டி பண்ணலன்னா அவ்வளோதான். இந்த அட்டாக் மூலமா அதோட கதையை முடிய வாய்ப்பு இருக்கு. உடனே நம்ம ஹீரோவும் ஆர்டர் கொடுக்குறான், பிளாக்கி ஷேடோவா மாறு. அடுத்த செகண்டே அது ஷேடோவோட ஷேடோவா மாறி அப்படியே தரைக்குள்ள போகுது. அந்த அட்டாக்கும் அரேனால படம் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷனும் கிரியேட் ஆகும். ஆனால் அவங்களுக்கு தெரியல, நம்ம பிளாக்கி ஒரு ஷேடோவா மாதிரி அப்படியே பின்னாடி வந்தது. அதோட டெய்ல் தானே அதுக்கு வீக்னஸ். பயங்கர வேகமா டெய்லே ஒரு கடி. இதனால அங்கே ரத்தமும் பீச்சிங்கன்னு ஊற்றும். ஆனால் வேயாங்க இதுக்கு கவலைப்படாம சந்தோஷமாகறான். அப்படியே யோ வசமா என் ட்ராப்ல மாட்டிக்கினேன். ஆனால் நம்ம யூ அதுக்கெல்லாம் அசரவே இல்லை. ஏன்னா ஆளுக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு ட்ராப்னு. நான் மாட்டிக்கினேன் அப்படின்னு நீ சொல்ற, ஆனால் கொஞ்சம் நல்லா பாருக்கண்ணா. அந்த டெய்லும் ஸ்பைக்கியா மாதிரி ஒரு பயங்கரமான எனர்ஜியை வெளிப்படுத்தும். ஆனால் அத்த செகண்டே பிளாக்கி அங்கே காணும். ஏன்னா அது ஒரு க்ளோனு. அடச்ச, இது ஒரு க்ளோனா? க்ளோன் கிட்ட நான் இப்படி ஏமாட்டேனா? பிளாக்கி, இப்போ டைம் வந்துச்சு. இன்ஃபர்னோ ஹவுல் அந்த அட்டாக் பண்ணு. ஒரு பயங்கரமான உரும்போம். அந்த அட்டாக் முன்ன இருந்ததை விட பல மடங்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். டைரக்டா அது படும்போது அப்படியே அந்த பீஸ்டும் ரொம்ப தூரமா அப்படியே தேய்ச்சிங்கன்னே போய் விழும். இதனால வேயாங்கோட மண்டையை அங்க குழம்பி போகுது. ஆளுக்கு அங்க புரியல என்னதான் ஆகுதுன்னு. என்கிட்ட ஃபோர் சைட் அப்படின்னு ஒரு கண்ணு இருக்கு, அப்படியும் ஏன் என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியல? என்ன காரணமா இருக்கும்? நான் பண்ற ஒரு அட்டாக்கும் 10 மடங்கு அவன் ரொம்ப யோசிக்கிறானா என்ன? இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஏதோ ஒன்று நான் இப்போ அட்மிட் பண்ணுறேன், நீ உண்மையிலேயே ட்ரூலி ஒரு தகுதி உள்ள அப்பனன் தான். ஆனால் இப்போ தான் என்னோட கேமே ஆரம்பிக்குது. இப்படின்னு அவன் கையில் ஒரு க்ளவுஸாக மாட்டுறான். இப்படி அவன் மாற்றிட்டு அந்த பீஸ்டோட செகண்ட் ஃபார்முக்கு அவன் போக சொல்கிறான். பீஸ்டோட ஒரு காயமும் அப்படியே குணமாகுது. அப்படியே அந்த பீஸ்டும் எழுந்து நிற்க ஆரம்பிக்குது. முதுகுலேருந்து வித்தியாசமாக ஏகப்பட்ட கைகள் அப்படியே கிழிச்சிங்கன்னு வருது. அந்த இடத்துல கமெண்ட்ரி பண்ணுறவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இந்த டிமானிக் பீஸ்ட் கிட்ட என்னடா இது 3 தலை இருக்கு அப்படின்னு நான் ஸ்டார்டிங்கில் ஆச்சரியமானேன். ஆனால் இப்போதான் தெரியுது அது எல்லாத்துக்குமே கை காலு எல்லாமே இருக்கு. அது இப்போ கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்டான ஹியூமனைடு பீஸ்டா மாறி நிக்குது. அங்க ஹியூமனைடு பீஸ்டா நிற்கும் போது நம்ம ஹீரோவும் செகண்ட் பீஸ்டா அங்க சம்மன் பண்றான். அந்த இடத்துல லைட்டும் அப்பியர் ஆகும். அதை பார்க்குற வேயாங் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா ஆளு சுத்தமா யோசிக்கல இந்த மாதிரி ஒரு பீஸ்டா அவன் சம்மன் பண்ணுவான்னு. ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப கியூட்டா அந்த எலக்ட்ரிக் பன்னி ரேபிட் அதுதான் அங்கே வந்திருக்கு. கமெண்ட்ரி பண்ணுறவரு நம்ம வேயாங்கு, அதுக்கப்புறம் வேயாங்கோட அப்பா ஷின்னு, வேயாங்கோட தங்கச்சி எல்லாருமே அங்கே ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. முக்கியமாக குயினும் தான். என்னது ஒரு எலக்ட்ரோ ரேபிட்டா? வேயாங்கோ அங்கே சிரிச்சிங்கனே பயங்கரமாக கலாய்க்கிறான். அடே யோ, உன்னை போய் ஆக்சுவலாக எனக்கு ஒத்தான ஆப்பனண்ட் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனால் நீ அந்த அளவுக்குலாம் இல்லை, உண்மையிலே நீ ஒரு பைத்தியக்காரன் தான்.
சீரியஸா ஒன்னுத்துக்கும் உதவாத பீஸ்ட கான்ட்ராக்ட் போட்டிருக்க. இருக்கிறதுலயே ரொம்ப வீக்கான பிளட் லைன்ல இருக்க ஒரு பீஸ்ட் தான் இது. இந்த பன்னி ரேபிட் அதுக்கு எந்த விதமான ஆட்ரிபியூட்டும் இல்ல. அதை போய் உன்னோட மெயின் வெப்பனா நீ வச்சிருக்க. நீ என்ன பைத்தியமா? ஆனா ஏதோ ஒன்னையோ இப்பயே உன்னோட கதையை நான் முடிக்கிறேன். ஏன்னா உன்ன மாதிரி ஒரு பர்சனுக்கு எந்த விதத்திலையும் நீலாம் ஒரு பீஸ்ட் டேமர் அப்படின்னு சொல்ல தகுதியே இல்லை. டிமானிக் பீஸ்ட் சீக்கிரமா ஹேமர் பஞ்சஸை விட்டு மூச்சு விடு. அங்க இப்படி சொன்னோடனே அதோட 6 கையும் பயங்கரமா அங்க க்ளோ ஆகுது. அங்க கண்ணா பின்னாடி பிளாக்கிய தாக்கின்னு இருக்கு. பிளாக்கியோட நிலைமையும் அங்க மோசமாகுது. ஆனா இதை பாக்குற நம்ம ஹீரோ உன்னால முடியும், சீக்கிரமா பிளாக்கிக்கு ஹெல்ப் பண்ணு. அங்க சொன்னோன்னே பிளாக்கி கிட்ட அந்த எலக்ட்ரிக்கும் அப்படியே பாயுது. இது வரைக்கும் நம்ம பிளாக்கி அடி வாங்கியிருக்கோம்ல, அது எல்லாமே பட்டு பிட்டு நாங்க ஹீல் ஆகுது. பிளாக்கியோட டிமானிக் ஆராவும் 3 மடங்கு ரொம்ப அதிகமாகுது. அந்த ஆராவோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னா சும்மா கத்துறதுக்கே வானத்தையே தொடும். ஆனா இப்பயும் அங்க வேயாங்க்கு புரியல என்ன விஷயம்னு. ஆளு அதெல்லாம் தெரியாம புலம்பின்னு இருக்கான். அடே பவரை ஏத்திட்டா நீ என்ன பெரிய ஆளா? ஏன்னா என்னதான் நீ ட்ரை பண்ணாலும் இன்ஃபர்னோ லோட்டஸ் அதை உன்னால தொடர்ந்து பயன்படுத்த முடியாது. அதுக்குன்னு டைம் லிமிட் இருக்கு. ஒரு மேட்ச்ல ஒரு தடவை தான் உன்னால பயன்படுத்த முடியும். கூல் டவுன் டைம் லிமிட்டும் ரொம்ப அதிகம். அப்படி இருக்கும்போது இப்போ உன்னால என்ன பண்ண முடியும்? தம்பி நீ தப்பா எடை போடுறேன்னு நினைக்கிறேன். 1 கரெக்டா இருக்காது, இல்ல 2, இல்ல 2ம் கரெக்டா இருக்காது, 3. இன்ஃபர்னோ லோட்டஸை 3 மடங்கு அதிக பவரோட பயன்படுத்தினா அது எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியுமா? நல்லா வாயில சொல்லலாம், ஆனா அதை பயன்படுத்த முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி கூல் டவுன்ல இருக்கு. ஆனா ஆச்சரியமான விஷயமே என்னன்னா அங்க தலைக்கு மேல 3 இன்ஃபர்னோ லோட்டஸ் பெரிய அளவுல நிக்கும். அதோட சைஸே முன்ன இருந்ததை விட பல மடங்கு பெருசா இருக்கும். இதை பாக்குற வையாங்கு வாய பொழக்கிறான். அடே இது இம்பாசிபிள், இதுக்கு முன்னாடியே நீ பயன்படுத்திட்ட. அப்படி இருக்கும் போது உன்னால எப்படி திரும்பவும் பயன்படுத்த முடியுது? ரொம்ப லேட் ஆயிடுச்சு கண்ணா, நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணும். அதுக்கு காரணம் இந்த குட்டி அழகான ரேபிட் இதுதான். அந்த இன்ஃபர்னோ லோட்டஸும் அப்படியே ஒன்னாயி பயங்கர வேகமா அந்த பீஸ்ட் நோக்கி வரும். அந்த பீஸ்டும் ஏதோ பண்ணி அங்க தடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும். ஆனா அந்த பவர் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால என்ன பண்ணும் தெரியல. ஆனா ஆளும் அங்க கத்துறான், சீக்கிரம் டிமானிக் பீஸ்ட் எப்படியாச்சும் நீ என்டியூர் பண்ணணும். ஆனா அந்த இன்ஃபர்னோ லோட்டஸோட சைஸ் முன்னாடி அந்த டிமானிக் பீஸ்ட் அது ஒரு சின்ன எலி மாதிரி தான். அதோட சைஸே பல மடங்கு பெருசா இருக்கும். அது அங்க படும்போது அது உருவாக்குன அந்த பவரும் அப்படியே உடஞ்ச போகுது. அந்த அரினாவே சுக்குநூறா ஒண்ணு மேலாம ஆகுது. அந்த அட்டாக்கோட இம்பாக்ட்ல அதோட செகண்ட் ஸ்டேஜ் அது தன்னால ஆஃப் ஆயிடுது. அது அங்க ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும். அங்க கமெண்ட்ரி பண்றவரும், அட மக்களே பாத்தீங்களா அந்த இன்ஃபர்னோ லோட்டஸ் அந்த பவர்னால அதோட நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு? அன்பிலீவபிள், இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பவரா? இன்னொரு சைடு வேயாங் ரொம்ப ஆச்சரியமா இருக்கான். அப்புறம் தான் அவனுக்கு ரியலைஸே ஆகுது இந்த பன்னி கூட அவன் எதுக்கு கான்ட்ராக்ட போட்டானா. ஏன்னா அப்பதான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பவரை வெளிப்படுத்த முடியும். இதாண்டா இதுன்னு ஒண்டி இல்ல, இதையே 3 வாட்டி என்னால பண்ண முடியும், அதுவும் தொடர்ந்து. நான் இதே மாதிரி இன்னமும் ஒரு இன்ஃபர்னோ லோட்டஸை பண்ணவா? நான் யோசிக்கல. அப்போனா டோட்டலா இதே மாதிரி உன்னால 4 இது பண்ண முடியுமா? அடே நீ பண்ண விஷயத்துக்கு கண்டிப்பா நீ பே பண்ணணும். ஐயோ எல்லாரும் முன்னாடியும் நீ அசிங்கமாக்கிட்டல. அங்க யாங்குக்கும் அவ்வளோ பெருமையா இருக்கும். அடே யூ நீ என் பிரதர்ன்னு நிரூபிச்சிட்ட. எல்லாருமே பாத்தீங்களே நம்ம யூ தான் என்னோட பிரதரு. ஆளு ரொம்ப பெருமையா அங்க சொல்லிக்கிறான். ஷென்னுக்கும் அங்க அவ்வளோ சந்தோஷம். இப்போ 2வது மேட்ச் வேயாங்கோட சிஸ்டர் அவங்க தான் இப்போ மேட்ச்ல கலந்துக்கணும். ஆனா அவளுக்கே அங்க தெரியுது என் பிரதரே அங்க காலி. அப்போ என்னால ஒண்டி அங்க என்ன பண்ண முடியும்? ஆனா நீங்க போயாகணும். ஏன்னா இந்த மேட்சை உங்க அப்பாவும் தான் பாக்குறாரு. அதனால ரெஃப்யூஸ் பண்ண வேணாம். வேற வழியே இல்லாம தான் லின் அங்க வரா. ஐயோ நான் சுத்தமா எதிர்பார்க்கல உன்னால என்னோட பிரதரை தோக்கடிக்க முடியும்னு. அட என்னம்மா லின்னு, ஃபைனலி நீயே வந்துட்டியோ? அப்போனா என்ன எனக்காக நீ வெயிட் பண்ணிருந்தியா என்ன? ஆமா இல்லையா பின்ன, நீ சொன்னல ஷீனோட பீஸ்ட்டை நீ நொறுக்காம விட மாட்டேன்னு. அதுக்கான ரிவெஞ்சை தான் நான் கொடுக்கணும். உன்னோட பீஸ்ட்டை நொறுக்காம நான் விட மாட்டேன். ஏய்யோ நீ ரொம்ப ஓவரா போற. நான் இப்பயே உனக்கு வார்னிங்க கொடுக்குறேன். மேல ஜட்ஜா எங்க அப்பாவும் இருக்காரு. அதனால இப்பயும் உன்கிட்ட ஒரு வாய்ப்பு இருக்கு. தோத்து போயிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கோ. கேரண்டியா உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே உனக்கு கிடைக்கும். ஈவன் நீ என் ஃப்ரெண்டாக மாறிடலாம். எங்க ஃபேமிலியோட ஒரு கனெக்ஷனா மாறலாம். இந்த முரோங் ஃபேமிலி அவங்க ஒண்ணுமே இல்லை, அவங்க வேஸ்ட். அவங்க கூட கனெக்ஷனை கட் பண்ணிடு. அவங்க இப்படி எதோ சொல்லும் போது நம்ம ஆளுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. ஆமா நீ யார அதெல்லாம் சொல்ல? எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. இதை கேட்டோனே அங்க நின்று பயங்கரமா கடுப்பாகுற. அவளோட பீஸ்ட்டை வச்சு தாக்குறான். ஆனா அத்தனுடைய அந்த பீஸ்டும் பயங்கர வேகமா பின்னாடி போய் வச்சுக்குது. இதை பாக்குறவ பயங்கரமா ஷாக் ஆகுறா. ஏன்னா தாக்க சொல்லி 1 செகண்ட் கூட ஆகல. அங்க யூவும் சொல்றான், நான் தான் ஆல்ரெடி சொன்னல
நான் உன்னோட பீஸ்ட்டை நொறுக்காம விட மாட்டேன். அங்க ரெஃப்ரியும் வந்துட்டு அந்த பீஸ்ட்டை அனலைஸ் பண்ணி பார்த்ததுல பயங்கரமா ஹெவியா அடிபட்டிருக்கோம். அங்க அதால எழுந்துக்க கூட முடியல. இதுலயும் ஒரே ப்ளோல ஜெயிச்சது நம்ம ஹீரோ தான். அங்க லின்னும் யோசிக்கிறான், என்னோட பீஸ்ட் வந்து ஒரு வாட்டர் ஆட்ரிபியூட்டோட இருக்கிற ஒரு பீஸ்ட், அந்த உல்ஃபு கிட்ட ஃப்ளேம் பவர் அதுதான் இருக்கு. அப்படி இருக்கும் போது இங்க நான் தானே ஜெயிக்கணும். ஆல்ரெடி நான் ஒரு பீஸ்ட்டை இழந்துட்டேன். இப்போ செகண்டா இன்னொரு பீஸ்ட்டை நான் இறக்குனாலும் அந்த இடத்துல அதோட கதையும் இதே மாதிரி தான் ஆகும். எல்லாரும் முன்னாடியும் நான் அசிங்கமாகிற மாதிரி ஆயிடும். இந்த யூவை நான் அசிங்கப்படுத்தலன்னு பார்த்தா என்னையே அவன் அசிங்கப்படுத்துறான். அட என்ன ஆச்சு லேன், உங்களால செகண்ட் பீஸ்ட்டை இன்னமும் சமன் பண்ண முடியும்? எனக்கு நல்லாவே தெரியும், வாய முறையா. நான் சமன் பண்ணாலும் இதே மாதிரி தான், ஒரு சில செகண்ட்ல அதுவும் தோத்து போயிடும். பின்னாடியே அண்ணக்காரனும் வந்துட்டு என்னோட சிஸ்டர் இதுக்கு மேல இந்த மேட்ச்ல கலந்துக்கல, அவ தோத்துட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. இதனால அவங்க அகாடமியோட 3வது ஆப்பனண்ட் அவனும் அங்க வரான். நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறானா, இவன் தான் ஒரு ஹிடனான ட்ரம் கார்டு அப்படின்னு யோசிக்கிறான். அந்த பையனும் வரும்போதே சொல்றான், நான் வந்து யோசிக்கல, ஆக்சுவலா இந்த இடத்துல நான் ஃபைட் பண்ணணும்னு. சரி எல்லாருமே தோத்து போயிட்டாங்கன்னா இந்த இடத்துல நான் தான் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன். அங்க ஆளு அட்ட டைம்ல ஒரு 3 பீஸ்ட்டை சமன் பண்ணுவான். ஆனா அத்த செகண்டே ஒரு பீஸ்டும் அங்க கீழே கிடக்கும். அதால அங்க சண்டையே போட முடியல. இதனால அசூர் டிராகன் அகாடமி தான் அங்க ஜெயிச்சிருக்கு. அங்க அவங்க டீம் மண்டையை போச்சுக்குது. நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், நான் என்ன யோசிச்சேன்னா இவன் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கு அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா நீ என்னன்னா இந்த அளவுக்கு வீக்கா இருக்க. ஆமா, இந்த இடத்துல அவங்க 2 பேராலேயே எதுவுமே பண்ண முடியல. அப்படி இருக்கும் போது பேக்ரவுண்ட் கேரக்டரா இருக்கிறேன்னா என்னால ஒண்டி பெருசா இங்க என்ன பண்ண முடியும்? அங்க ஹீரோ ஜெயிச்சிட்டால, அதனால யாங்கும் ஷின்னுக்கும் அவ்வளோ சந்தோஷம். அங்க சந்தோஷமா கங்க்ராட்ஸ் பண்றாங்க. நம்ம ஷின்னு ஒரு மாதிரி சோகமா இருப்பால, அதனால நம்ம ஹீரோ வந்துட்டு, அட ஷின்னு எதுக்கு மேலேயும் நீ சோகமா இருக்கணும்னு இல்ல ஷின்னு, நீ தாராளமா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அவ ஒரு மாதிரி உம்முன்னு இருக்கிற மாதிரி இருக்குமா? நம்ம ஷின்னை தூக்கின்னு அவன் சொல்றான், நம்ம ஜெயிச்சிட்டோம், இந்த குளோரியான வெற்றியை நம்ம செலிப்ரேட் பண்ணணும். அட யூ என்ன விடு, எல்லாரும் முன்னாடி என்ன பண்ணிருக்க? இப்படி இவங்க சந்தோஷமா இருக்கும் போது இன்னொரு சைடு அந்த கேங்க்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அங்க வேயாங்க அங்க இருக்கிற மிஷின் எல்லாம் உடைக்கிறான். இந்த சைடு இந்த டோர்னமெண்டோடைய வின்னரு நம்ம ஆளுங்கள அந்த இடம் முழுக்க பட்டாசா வெடிக்குது. எல்லாருமே பயங்கரமா சீரப் பண்றாங்க. சூப்பர் நோவா டோர்னமெண்ட்ல நம்ம ஹீரோ வெற்றிகரமா அங்க ஜெயிச்சிட்டால, அதுக்கு ரிவார்டா ஆட்ரிபியூட்கான ஒரு கிறிஸ்டலும் பிளட் லைன் என்சான்மெண்ட் அதுக்கான ஒரு கிறிஸ்டலும் உனக்கு கிடைக்குது. ஃபைனலி மிஷினும் இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நல்ல விஷயமா இருக்கு. இது ஆட்ரிபியூட்கான இந்த கிறிஸ்டலை நம்ம ஃப்ரேயாக்கு பயன்படுத்தினா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பிளட் லைன் என்சான்மெண்ட் இது நம்ம பிளாக்கிக்கு பயன்படுத்தினா நல்லா இருக்கும். அங்கே கோயினும் மெடலை கொடுக்கும் போதே பாராட்டுறாங்க, நீங்க 3 பேருமே ரொம்ப அற்புதமா சண்டை போட்டீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி மேஜஸ்டி, நீங்க பாராட்டும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி யூ இப்போ ஓட்டன். அங்க யூவும் அப்படி குனிறான். ஆனா குனியும் போது மண்டையில கை வைப்பாங்களா, இதனால ஆளுக்கு ஒரு மாதிரி வியர்டா ஃபீல் ஆகும். அங்க கோயினும் வந்துட்டு, நம்ம இதுக்கு முன்னாடியே மீட் பண்ணிருக்கோம்ல. என்னது, நம்ம முன்னாடியே மீட் பண்ணிருக்கோமா? அப்போனா இதுக்கு என்ன மீனிங்? என்னை பத்தி அவங்களுக்கு தெரியுமா? நான் தான் அந்த மாஸ்கோட வந்த பர்சன். அங்க யூக்கும் இதனால பயங்கரமா உடம்பெல்லாம் அங்க ஷேக் ஆகுது. அந்த இடத்துல குயினோட சர்வெண்ட்டும் வந்துட்டு, இந்தாங்க மேட்சோட மெடலும் டிராஃபியும் இது இருக்கு. ஆமா என்ன ஆச்சியோ, ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஷேக் ஆகுற மாதிரி இருக்கு. நீ என்ன நர்வஸா இருக்கியா என்ன? நான் என்ன யோசிச்சேன்னா, நீ ரொம்ப பிரேவானவன்னு யோசிச்சேன். ஏன்னா ஸ்டார்டிங்ல ரொம்ப பிரேவா இருந்த. அது என்னன்னா, உங்களை இந்த அளவுக்கு க்ளோஸா பார்க்கும் போது ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. அதான், வேற எதுவும் இல்லை. ஐயோ, நீ இன்னமும் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த பண்ணுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்கு. இப்படி அவங்க சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ இன்னமும் அதே வார்த்தைகளை பத்தி தான் யோசிக்கிறான். ஏன்னா அந்த இடத்துல ஸ்டார்டிங்ல அவங்க சொல்லியிருப்பாங்க, நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோம்ல, என்னை பத்தி அவங்களுக்கு தெரியுமா? இல்ல நான் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினேனா? இல்ல அவங்களுக்கு என்னை பத்தி தெரியாதா? இன்னமும் எனக்கு தெரியல. ஆனா எப்பெல்லாம் அவங்களுடைய டிராகன் ஃபார்மை பத்தி நான் யோசிக்கிறேனோ அப்போல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயமா இருக்கும். எனக்கு இப்பயும் தெரியல, நான் வந்து சேஃபா இருக்கேனா இல்ல நான் மாட்ட போறேன் நானு. இதுக்கப்புறம் நம்ம யூ வேற ஒரு இடத்துக்கு வரான். ஆனா எங்க பார்த்தாலும் நம்ம யூ கிட்ட ஏகப்பட்ட கில்டும் வந்துட்டு, என் கில்டுக்கு வந்து ஜாயின் பண்ணுங்க, அது இருக்கு இது இருக்கு, பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு, அங்க எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒரு மிகப்பெரிய கூட்டமே அங்க இருக்கு. எல்லாமே பெரிய பெரிய கில்டு. ஆனா நம்ம ஹீரோ, எனக்கு ஒன்றும் அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி ஒரு கில்டில் நான் டாக்டராக இருக்கேன். ஆனால் ஐயோ உனக்கு தெரியுமா, பின்னாடி வர ஒருத்தவங்களும் பெரிய பெரிய கில்டு, ஈவன் பெரிய பெரிய கண்ட்ரிலேருந்து உனக்காக எவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. ஆனால் எல்லாரையுமே இப்படி அக்செப்ட் பண்ணிக்காம இருக்குது. என்னதான் பெரிய பெரிய ஆளுங்களே வந்தாலும் நான் ஒன்றும் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி யான்ரான் சிஸ்டர் அவங்களோட கில்டில் நான் ஆல்ரெடி இருக்கேன். அப்படி இருக்கும் போது மற்ற கில்டிலலாம் ஜாயின் பண்ண வாய்ப்பே இல்லை. ஏன்னா அப்படி பண்ணால் அவங்கள ஏமாத்துற மாதிரி ஆயிடும். ஓ அப்படியா,
அடே நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நாங்கள் ஒன்றும் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்லலாம் இல்லை, நீ அந்த மாதிரி யோசிக்காத. அங்கே பிரின்சிபல் சேங்லாம் வராங்க, பிரின்சிபலும் வந்துட்டு பசங்களா சும்மா டோர்னமெண்ட்டை கலக்கிட்டீங்க, வாங்க குடிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் டேரக்டர் நம்ம அகாடமியில் ஒரு ரூல் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வெளியில் ஆல்கஹாலை டோர்னமெண்ட்க்கு அப்புறமா குடிக்கக்கூடாதுன்னு. ஆனால் நீங்களே அந்த ரூலை உடைக்கிற மாதிரி இருக்கு. அட யாரு இந்த மாதிரி ஒரு ஸ்டூப்பிடான ரூலை மேக் பண்ணா? இப்பயே அந்த ரூலை இம்மிடியேட்டாக கேன்சல் பண்ணு. ஆனால் டேரக்டர் அதை நீங்கள் தான் பண்ணீங்க. அட அப்பனா கேன்சல் பண்ணி மாற்றி இப்பயே. ஓகே கண்டிப்பாக நான் இப்பயே மாத்திரேன். அதே மாதிரியோ இன்னைக்கு ஃபுல்லாகவே நீ தான் ஒரு மிகப்பெரிய ஹீரோ மாதிரி, ஏன்னா நீ பண்ண வேலை அப்படி. அதே மாதிரி உனக்கு ஏதாச்சும் வேணுமா தாராளமாக தயங்காம கேளு. அப்படியா, நீங்களே கேட்கும் போது என்னால் எப்படி வேணாம் அப்படின்னு சொல்ல முடியும்? தாராளமாக கேளு. அது என்னன்னா பிரின்சிபல் உங்கள் காலை நான் பார்க்க முடியுமா? இதை கேட்டோடனே சேங்கு எல்லாரோட முகமும் ஒரு மாறி மாறும். ஆனால் பிரின்சிபல் திரும்பவும் கேட்குறாங்க, ஆமாம் என்ன சொன்னையோ, என்ன சொன்ன நீ? உடனே நம்ம ஹீரோக்கும் என்ன பண்ணும் தெரியல, மற்றவங்க கிட்ட ஹெல்ப்பை கேட்குறான், யாராச்சும் காப்பாத்துங்களேன். முடியாது, நீயே சாகு. அங்கே பின்னாடி ஷின்னோ, நீ ஒரு பர்வர்டா, நான் யோசிக்கல நீ இப்படி இருப்பேன்னு. ஆனால் பிரின்சிபல்ஸும் நம்ம ஹீரோவை ஒரு ரூமுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே ஹீரோவும் கத்துறான், காப்பாத்துங்க. ஆனால் உள்ளே வந்தோடனே பிரின்சிபல்ஸும் அவங்களோட ஆட்டிடியூட் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஏய்யோ நான் சொல்லி ஆகணும், நீ உண்மையிலேயே ரொம்ப போல்டாக இருக்க, எல்லாரும் முன்னாடியும் நீ அப்படி கேட்ப அப்படின்னு நான் யோசிக்கல. ஆனால் டேரக்டர் நம்ம 2 பேருக்கு இடையில இப்படி நடக்குது சகஜமான விஷயமா இருக்காது, நான் சும்மா ஜோக்காக தான் கேட்டேன், நீங்கள் அதுக்குன்னு சீரியஸாக எடுத்துக்க வேணாம். என்ன சொல்லிருக்க, ஒரே ஒரு முறை இந்தா பாரு, நல்லா பாரு. இது ஒரு சின்ன ரிவா தான். அதே மாதிரி நீ ஒண்டி ஒரு 4 ஸ்டார் பீஸ்ட் டேமரா மாறிட்ட. அதே மாதிரி செமஸ்டரோட எண்டுக்குள்ள நீ 9 ஸ்டார் பீஸ்ட் டேமரா மாறிட்டேனா, நீ வெறுமா பார்க்க ஒண்டி செய்யாம நீ உனக்கு என்ன வேணுமோ கேளு, அதை நான் பண்ண தயாரா இருக்கேன். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோவோட முகம்லாம் ஒரு மாதிரி சவந்து போகும். அந்த இடத்துல திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்கும், பார்த்தா குயினோட அசிஸ்டன்ட். நீங்க 2 பேரும் என் முன்னாடி இப்படி ஃபிளட் பண்றதை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நான் கொஞ்சம் முக்கியமான வேலையா வந்தேன். ஐயோ நான் உங்களுக்காக தான் வந்தேன். அது என்னன்னா குயின் உங்களை சமன் பண்ணாங்க, அவங்களோட பேலஸுக்கு நீங்க இப்பயே வரணுமா, அவங்க வந்து உங்களை மீட் பண்ணுமா. இப்படி சொன்னோன்னே என்ன பண்ண முடியும்? யோவும் யோசிக்கிறான், பாசிபிளி என்னால இதை ரெஃப்யூஸ் பண்ண முடியுமா இல்ல முடியாதா, என்ன பண்றது, வசமா மாட்டினேன். இப்படி இவன் யோசிக்க இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் தான் வேற லெவலில் போகும். குயினே நம்ம ஹீரோவை பேலஸுக்கு வர சொல்றாங்க. அப்பனா என்ன, நம்ம ஹீரோ மாட்டிக்கினானா அதுக்கான பதில் அது நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.